அடுத்த வாரத்துல எந்த வேலையும் வச்சுக்காத. ஏன் சிஸ்டர்? வர சனிக்கிழமை நீ வெளிநாட்டுக்கு போகணும். அப்படியா? ஆமா. பொருள் கொண்டு போகணும்னு சொன்னீங்களே, அது என்ன சிஸ்டர்? எதுக்கு கேக்குற? இல்ல, பார்சல் ஏதாவது பண்ணணுமான்னு கேட்டேன். நீ கொண்டு போறது பார்சல் இல்ல, ஃபைல். ஃபைலா? ஆமா. நீ ஒரு பெட்ரோலியம் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஒரு ப்ராஜெக்ட் ஆபீசர் மாதிரி ரெடி ஆகணும். புரியுதா? புரியுது சிஸ்டர். ஃபார்மல் ஷர்ட், பேண்ட், டை எல்லாம் கட்டி ரெடி ஆயிரேன் சிஸ்டர். அது கூடவே ஒரு பிளேசர் கோட்டும் வாங்கிக்கோ, நான் பணம் தரேன். ஓகே சிஸ்டர். நான் எந்த நாட்டுக்கு போக போறேன்? உருமட்டுன்னு ஒரு இடத்துக்கு. உருமட்டா? ஆமா. அது எங்க இருக்கு? மஸ்கட்ல இருந்து வடக்க 1500 கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு தீவு அது. கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல சிஸ்டர். துபாய்க்கு போய் அங்க இருந்து மினி ஃப்ளைட்ல போகணும். ஓ, அங்க போய் நான் என்ன பண்ணணும்? நான் சொல்ல போற லாட்ஜ்ல தங்கணும். நான் சொல்ற ஒரு மீட்டிங்க அப்சர்வ் பண்ணணும். நான் சொல்ற ஒரு ஆளுகிட்ட நான் குடுக்கற ஃபைல குடுக்கணும். இதுதான் உன்னோட வேலை. அப்படின்னா 15 நாள் அங்க ஃப்ரீயா தான் இருக்க போறேன். 6 நாள் அங்க வேலை, 3 நாள் அப் அண்ட் டவுன் டிராவலிங், 10 நாள் ஃப்ரீ ஆகணும். ஏன் முடியாதா? முடியாதுன்னு நான் சொல்லவே இல்லையே சிஸ்டர். சொல்லிட்டேன்னா உயிரோடவே இருக்க மாட்டேன் பிரதர். அப்படியா? ஆமா. சாக்கடையில நீ விழுந்தாலும் சரி, சாக்கடை உன் மேல விழுந்தாலும் சரி, நாரும் இல்ல. ஆமா. எங்கள மாதிரி ஆளுங்களோட சகவாசமும் அதேதான். புரியுதா? புரியுது சிஸ்டர். பாஸ்போர்ட்டை கொடுத்துடுறியா? கொடுத்துறேன் சிஸ்டர். இன்னையில இருந்து 5 நாள் தான் நீ வெளியில இருக்க முடியும். அதுக்குள்ள உன் வேலையெல்லாம் முடிச்சுக்கோ. ஓகே சிஸ்டர். 6வது நாள், அதாவது வெள்ளிக்கிழமை காலையில நீ அங்க செய்ய வேண்டிய வேலைகள், மேனரிசம்கள், இத பத்தி எல்லாம் ரிஹர்சல் கொடுப்பேன். சனிக்கிழமை நீ ஃப்ளைட்ல ஏறும் பொழுது உன் பேரு பத்மநாபன். உன் கெட்டப் 3 பட்டை, நடுவுல கொஞ்சம் குங்குமம், கொஞ்சம் ஏஜ்டு கெட்டப். புரியுதா? புரியுது சிஸ்டர். எங்கே இரு, பணம் கொடுக்குறேன். 3 பட்டை போட்ட கெட்டப்பா? யாருது அது? எங்க கிளம்பிட்டு இருக்க? எங்க கம்பெனிக்கு போறேன். எந்த கம்பெனிக்கு? நான் வேலை பார்த்த கம்பெனிக்கு போறேன். அதான் அங்க இருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வந்துட்டல. ஆமா. அப்புறம் எதுக்கு அங்க போற? இது நல்ல கதையா இருக்கு. நான் விஆர்எஸ் வாங்கிட்டு வந்துட்டா அங்க போக கூடாதா? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். எங்க கம்பெனி எம்டிஏ நீ ஏன் வந்தன்னு கேட்க மாட்டாரு. நீ ஏன்டா ஏன் போறன்னு கேக்குற? உங்க கம்பெனில இருந்து உன்னை எதுக்கு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்க சொன்னாங்க? நான் கம்பெனி ரகசியத்தை வெளியே லீக் பண்ணிட்டேன்னு என்ன வெளியே போக சொன்னாங்க. அது என்ன கம்பெனி ரகசியம்? இது வரைக்கும் 500 வாட்டி சொல்லிட்டேன். இப்ப மறுபடியும் ஏன்டா அதே கேக்குற? கேட்டதுக்கு பதில் சொல்லு. உங்க கம்பெனியோட ரகசியம்னு அவங்க மென்ஷன் பண்ணது எதை? பெட்ரோல் கிறிஸ்டல்ஸ் ஃபார்முலாவை நான் வெளியே லீக் அவுட் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. ஏன்? இதுல என்ன எழுதியிருக்குன்னு பாரு. யார் வச்சது? தெரியல. நாங்க கதவு திறக்கும் போது யாருமே இல்ல. கவருக்குள்ள என்ன இருந்தது? ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லனா? எம்டி கவர் தான் இருந்தது. அட்ரஸை பார்க்கலான்னு பார்த்தா உன் கம்பெனி கோட் வேர்ட்னு நீ சொன்னது எழுதி இருந்தது. என்ன யோசிக்கிற? இல்ல, 16,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இது. கம்பெனியோட முக்கியமான அம்சம். இந்த நேம வெளியே லீக் பண்ணிட்டேன்னு சொல்லிதான் என்ன வேலையை விட்டு விஆர்எஸ் வாங்கிட்டு போன்னு சொன்னாங்க. என் மேல அபாண்டமா பழி போடுறாங்கன்னு நினைச்சேன். ஆனா இத பார்த்தா உண்மையிலேயே நம்ம வீட்ல இருந்து தான் ப்ராஜெக்ட் லீக் ஆயிருக்குமோன்னு எனக்கு படுது. ஏன் அப்படி சொல்ற? இந்த நேம டிசைட் பண்ணது கம்பெனில. இந்த நேம நாங்க வேற யாருக்கும் சொல்லல. எங்க சேர்மன், எங்க எம்டி, நான் 3 பேருக்கு மட்டும்தான் இந்த நேம் தெரியும். அப்படிப்பட்ட நேம் எப்படி வெளியே போச்சு? தெரியல. ஆனா விஷயம் லீக் ஆயிருக்குன்னு பாக்காவா தெரியுது. நான் கிளம்புறேன். இந்த விஷயத்த கம்பெனில சொல்லிட்டு வரேன். அப்பதான் அவங்க ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க. நீ மென்டல் ஆயிட்ட. என்னது?
நீ புத்தி கெட்டு போன மாதிரி தான் பேசுற. அதைத்தான் சொல்றேன். என்னடா சொல்ற? பின்னென்ன? வா. ஏற்கனவே கம்பெனில இந்த ரகசியத்தை நீ வெளியே சொல்ல ட்ரை பண்றன்னு சொல்லி தானே உன் மேல ஆக்ஷன் எடுக்க பார்த்தாங்க. ஆமா. என்னையும் பூர்ணாவையும் கூப்பிட்டு உங்க சேர்மேன், எம்டி எல்லாரும் என்கொயரி பண்ணாங்கல்ல. ஆமா. நானும் பூர்ணாவும் நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி உங்க எம்டி ஓகே சொல்லி உன்னை வெளியே கூப்பிட்டு வந்தாச்சுல. ஆமா. அதுக்கப்புறமும் யாராவது கம்பெனிக்குள்ள போய் இத சொல்லி மாட்டிக்குவாங்களா? என்னாச்சு? நான் தான் லூஸ் ஆயிட்டேனா இல்ல நான் லூசுத்தனமா பேசுற மாதிரி சீக்வன்ஸ் கிரியேட் ஆகுதா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஒன்னும் புரிய வேண்டாம். இப்போதைக்கு இந்த ஜூஸ குடிங்க. பூர்ணா, சொல்லுங்க. அந்த பிளேட்டை கொஞ்சம் கீழே வைமா. வேமா நான் சொல்றேன். இந்த 2 சீட்ல ஒன்னு எடுமா. என்ன இது? நான் ஏதோ ஒன்று மனசுல நினைச்சேன், அதை சீட்ல எழுதியிருக்கேன். பூர்ணா எடுத்தா என்ன வருதுன்னு பார்க்கணும். எடுமா. இவ்வளவுதானே விஷயம். இருங்க, நான் எடுக்கிறேன். இந்தாங்க. போக வேண்டாம். ரைட். நான் இப்போ ஆபீஸ்க்கு போகல. போய் ஒரு சினிமா பார்த்துட்டு வரேன். உன் புருஷன்கிட்ட சொல்லிடுமா. அவர்கிட்டே சொல்லிடுங்க. இங்க தானே இருக்காரு. மரியாதை கொடுத்து பேச தெரியாதவனெல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. வரேன். மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரீங்களா? இன்னைக்கு மட்டன் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. உன்கிட்ட கேட்கலான்னா, என் பொண்டாட்டி என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா விதவிதமா சமைச்சு போடுறதுக்குன்னு கேட்பான். எதுக்கு வம்பு? நான் ஹோட்டல்லையே சாப்பிட்டுக்கிறேன். காசு வச்சிருக்கியா? நாங்கெல்லாம் என்ன வம்சம் தெரியுமா பூர்ணா? எதுவா இருந்தாலும் ஒரு வாட்டி தான். 2வது வாட்டி யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. புலி இது புலிமா. யாருக்கும் அடங்காத புலி. இந்த புலிக்கு வழிய விடுங்க ப்ளீஸ். அப்பப்பா, இவரை சமாளிக்கிறதுக்கு 2 PhD பண்ணணும் போல இருக்கு. என்ன பண்றது? இவன் மென்டலும் இல்ல, புரிஞ்சிக்கவும் மாட்டேங்கிறான். சரி, இந்த கிளாஸ் விஷயம் என்ன? நான் ஒரு விஷயத்துல இவனை சந்தேகப்படுறேன்னு சொன்னல. ஆமா. அதுக்கு இவனோட கைரேகையை கேட்டாங்க. அந்த கிளாஸ பத்திரமா எடுத்து வை. ஓகே. நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? என்ன? இவரை எந்த விஷயத்துல சந்தேகப்படுறீங்க? பக்காவானதுக்கு அப்புறம் சொல்றேன், இல்லனா தப்பாயிடும். ஹாய் கல்பனா. ஹாய் சார், உள்ள வாங்க. தேங்க்யூ.
பையன் பேர் என்ன? பிரவீன்னு சொல்லியிருக்கான். திருட வந்தவனை நம்பி இவ்வளவு பெரிய வேலையை கொடுக்கறது எனக்கு என்னமோ சரியா படல கல்பனா. நாம தான் ஒரிஜினல் கொடுத்து அனுப்பல இல்லையா? கலர் ஜெராக்ஸ் தான் அனுப்புறோம். ஆனாலும் சேஃப்டியா போய் சேருவானா? அதெல்லாம் சேருவான். சாமர்த்தியமான பையன்தான். சரி, அவனையே அனுப்புறதுக்கு வச்சுக்கலாம். ஓகேயா? ஓகே. மென்டல் ஹாஸ்பிட்டல் மேட்டர் என்னாச்சு? வேற சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட காட்ட போறாங்க. வெரி குட். அப்போ உங்களை மென்டல்னு நம்பிட்டாங்களா? நம்புறதா வேண்டாமான்னு 2 பேரும் முடிய பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு குழப்பிட்டீங்களா? ஆமால, நடிச்சா சிறப்பா நடிக்கணும், இல்லனா நடிக்கவே போக கூடாது. இதுதான் என்னோட பாலிசி. நான் சொன்ன அந்த விஷயத்தை பத்தி நெட்ல டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டியா? இன்னும் இல்ல. நிலக்கரி சுரங்கத்துல சாம்பிள் நிலக்கரியை கேட்டு ரெக்வசிஷன் அனுப்பியிருக்கேன். ஓ, இந்த வீக்ல கொடுத்துருவாங்க. வெரி குட். அதை கலெக்ட் பண்ணதும் நீ அவுரங்காபாத் வரைக்கும் போயிட்டு வரணும். எதுக்கு? அங்க இருக்கிற கேசோலைட் கம்பெனி ஒன்ல இந்த பெட்ரோல் கிறிஸ்டல்ஸ் தேவைப்படுறதா ஃபாரின்ல ஒருத்தருக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க. அந்த மெயில் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. பண்ற. அப்படியே அந்த அன்சாரி நிஷாலுக்கு ஒரு வாட்டி பேசட்டுமா? பேசிடுங்க. எந்த பையனை அனுப்புறோன்னு தகவல் சொல்லிடணும்ல. ஆமாமா, அதுக்கு தான் பேசட்டுமான்னு கேட்டேன். பேசிடுங்க. ஒரு விஷயத்தை மட்டும் கிளியரா கேட்கணும். என்ன? டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ அப்புறம் அனுப்புறேன். முதல்ல ஒரிஜினல் வியூல கலர் ஜெராக்ஸ் அனுப்புறேன். பாருங்க, ஒப்பீனியன் கொடுங்கன்னு சொல்லுங்க. அதை எதுக்கு சொல்லணும்? எப்படியோ டெமோவுக்கு நான் தான் போயாகணும். அப்புறம் ஏன் இந்த பையனை இவ்ளோ ரிஸ்க் எடுத்து நாம அனுப்பணும்? வேற காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஒருவேளை இந்த ஃபைலை கொண்டு போறவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்றது? அவனோட போகட்டும்னு நாம உஷாரா இருக்கலாம் இல்லையா? பெரிய ப்ராஜெக்ட், ஆபத்து இருக்கும். அதுக்கு தான் சரியான பையனா பிடிச்சிருக்கியே. பிடிச்சிருக்கேன். ஆனா அவன் உயிருக்கு ஆபத்துங்கிற விஷயத்த நான் அவனுக்கு சொல்லல. யார் இந்த காலத்துல சொன்னா செத்து போற வேலைக்கு வருவாங்க. அதனால நீ பேசாம இரு, நான் பேசிக்கிறேன். அவனுக்கு ஃபோன் போட்டு நான் பேசணும்னு கொடு. இது எதுக்கு ஃபோன் பண்ணுது? நாம இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சா? சரி, எடுத்து பேசுவோம். ஹலோ சிஸ்டர். பாஸ்போர்ட் கொடுத்தியா பிரவீன்? நீங்க சொல்லி செய்யாம இருப்பனா சிஸ்டர்? இப்போ எங்க இருக்க? அது எங்க வீட்ல தான் இருக்கேன். ஏன் சிஸ்டர்? ஒண்ணும் இல்ல. எங்க சார் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. ஒரு ஹலோ சொல்லு. ஓகே சிஸ்டர். இந்தாங்க சார். ஹலோ. வணக்கம் பிரதர். என் பேரு பிரவீன். ஹலோ 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 ஹலோ. இவன் பேசுறத ரெக்கார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள லைன் கட் ஆயிடுச்சே. என்ன பண்றது? இப்ப ஏன் சார் திடீர்னு அவன் மேல சந்தேகப்படுறீங்க? இந்த பையன் என் தம்பிக்கு தெரிஞ்சவன். அப்படியா? ஆமா. அவன் கூட இனிமே நீ பேசாத. எப்படி போன்லயே கண்டுபிடிச்சீங்க? எப்பவும் போன்ல பேசுறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல் வச்சிருப்பாங்கல்ல. ஆமா. இந்த பையன் ஹலோ பிரதர், ஹலோ சிஸ்டர்னு தான் ஆரம்பிப்பான். அதை வச்சு தான் நான் பிடிச்சேன். இவன் ஒரு தடவை என் தம்பிக்கு ஃபோன் பண்ணான். நான் எடுத்து பேசினேன். இவன் அவனுக்கு நல்ல ஃப்ரெண்ட். அது மட்டும் எனக்கு பக்காவா தெரியும். நல்ல வேலை, இது இன்னைக்கே தெரிஞ்சதே. எனக்கு எப்பவும் லைஃப்ல கெட்டதே நடக்காது. இப்ப என்ன பண்றது? அன்சாரி நிஷாலுக்கு ஃபோன் பண்ணி பேப்பரை அனுப்ப இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லிடுறேன். ஓகே. ஆனா இவனை என்ன பண்றது? 2 நாளைக்கு நீ இந்த வீட்ல இருக்காத, எங்கேயாவது வெளியேறு. அதுக்கப்புறம் நீ என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். ஓகே, நான் வரேன். லாக் பண்ணிக்க. பை சார். என்னங்க? என்ன? ஒரு நிமிஷம் இங்க வாங்க. ஏதாவது கிடைச்சதா? பெருசா டிஃபரெண்டா ஒண்ணும் கிடைக்கல. ஒரு சீட்ல அவர் கையெழுத்துல ஒரு நேம் எழுதியிருக்காரு. அது ஏதாவது யூஸ் ஆகுமான்னு வந்து பாருங்க. எங்க?
காட்டு பார்க்கலாம். இந்த பேப்பர் தான். இது உங்க அண்ணன் கையெழுத்து தானே? ஆமா ஏன் இந்த பேப்பரை இப்படி ஒளிச்சு வைக்கணும்? சாதாரணமா வச்சிருக்கலாம்ல? ஆமா, சாதாரணமா செல்ஃப்ல வச்சிருக்கலாம், இல்ல முக்கியமானதுன்னா பீரோல வச்சிருக்கலாம். ஆம், என்னங்க டெட்ரானிக்ஸ்னா என்னங்க? தெரியல, இரு விசாரிக்கலாம். அவருக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நீங்க கன்ஃபார்மா சந்தேகப்படுறீங்களா? ஆமா, ஏன்னா அவனோட சில நடவடிக்கை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமானா? அவன் வேணும்னே சில பொய் சொல்றான். எங்க நாம அதை நிரூபிச்சிட போறோமோன்னு தப்ப நம்ம மேலே திருப்ப பாக்குறான். நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம். எனக்கு கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. என்னாச்சு? காலையில டீ போட்டு கொடுத்தா அவர் குடிக்கல, துப்பிட்டாரு. கேட்டதுக்கு சர்க்கரைக்கு பதிலா உப்பு போட்டிருக்கேன்னு கத்துனாரு. கவனிச்சீங்க தானே? ஆமா கவனிச்சேன். நான் சர்க்கரை தான் போட்டேன், அவர் உப்புன்னு வாதம் பண்றாரு. ஏன் இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னா, உப்பு பாக்ஸ்ல உப்பே இல்ல. இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா கொட்டலான்னு நேத்து ராத்திரியே நான் அதை கழுவி வச்சிருந்தேன். என்ன பூர்ணா நீ உடனே என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? சொல்லலான்னு தான் பார்த்தேன். அவர் டீயை கீழே கொட்டும்போது நான் வச்சிருந்த டீ பாத்திரத்தையும் சிங்க்ல கொட்டிட்டாரு. நாம குடிச்சு பார்த்து டீல சக்கரை தான் இருக்குன்னு ஆதாரப்பூர்வமா சொல்லிடுவோமோன்னு பயந்துதான் அப்படி பண்ணிருக்கான் இல்லையா? அவர் என்ன நினைச்சு பண்ணாருன்னு எனக்கு தெரியல. மறுபடியும் எதுக்கு வாதம் பண்ணணும்னு நான் விட்டேன். அவங்க கம்பெனி எம்டி கூட இதே மாதிரி சொல்லிதான் சந்தேகப்படுறாரு. கம்பெனி எம்டி சந்தேகப்படுறாரா? ஆமா, என்னன்னு சந்தேகப்படுறாரு? பெட்ரோல் கிறிஸ்டல் ப்ராஜெக்டோட ரகசியத்தை இவன் ஒரு காப்பி எடுத்து மறைச்சு வச்சிருக்கானோன்னு சந்தேகப்படுறாரு. அந்த காப்பியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாரு? என்னைக்காவது ஒரு நாள் அது தெரியும்ல. அது கிடையாது, அவங்க ப்ராப்ளம் வேற. வேற என்ன? அந்த ப்ராஜெக்டை வளைகுடா நாடுகளுக்கு விற்கிறதுக்காக எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு தன்னை சந்தேகப்பட போறாங்கிறதுக்காக மென்டல் ஐட்டம் மாதிரி நடிக்கிறானோன்னு சந்தேகப்படுறாங்க. அது எப்படி மென்டல் ஆயிட்ட மாதிரி நடிக்க முடியும்? இப்போ ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தா எனக்கே கூட அந்த சந்தேகம் வருது. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. அவன் காலையில நார்மலா எந்திரிக்கிறானா? எந்திரிக்கிறாரு. பேப்பர் படிக்கிறானா? படிக்கிறாரு. ஹோட்டல்ல போய் காபி சாப்பிட்டு வந்து சூப்பர்னு சொல்றானா? சொன்னாரு. இங்க சக்கரை போட்டு நீ கொடுத்த டீயை குடிக்காம துப்புனவன் அங்க சக்கரை போட்ட டீயோ காஃபியோ குடிச்சான்ல? குடிச்சாரோ என்னவோ, யாருக்கு தெரியும்? இந்த விஷ்ணு பவன் ஓனர் மணி என் ஃப்ரெண்டு தானே? ஆமா. அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி அண்ணன் சாப்பிட்றாரான்னு கேட்டேன். சாப்பிட்டுட்டு இப்ப காஃபி குடிக்கிறாருன்னு சொன்னான். ஸோ அவன் அப்பப்ப வீட்டில் தான் மென்டல் மாதிரி சீன் கிரியேட் பண்றானோன்னு டவுட் வருது. ஏன் அப்படி பண்ணணும்? அதுதான் தெரியல, மெதுவாக தான் கண்டுபிடிக்கணும். ஹலோ.